தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்த நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. என்ன அமிர்தா இது? என்ன அதிசயம் இது? இது உங்க மேல பட்ட உடனே உங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு. இது என்ன மேஜிக்னு சத்தியமா எனக்கு புரியல. நிஜமாவே இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சுவாமிஜி, அமிர்தாவுக்கு சரியாயிடுச்சா? இனிமே பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அமிர்தாக்கு கொஞ்சம் கொஞ்சமா குணமாகுது. இனிமே நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். நீங்க எல்லாம் மனசை தைரியமா வச்சுக்கணும். என்னங்க, அமிர்தாவுக்கு வலி குறைஞ்சிடுச்சு போல இருக்கு. இந்த சுவாமிஜி தான் நம்ம அமிர்தாவை காப்பாத்திருக்காரு. ஆமா சரோஜா, அமிர்தா துடிச்சதை பார்த்த போது அவ உயிர் பழப்பால மாட்டணும் பயந்துட்டேன். அமிர்தா செத்துடுவா, இந்த வீட்டை விட்டே மொத்தமா ஒழிஞ்சு போயிடுவான்னு நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுற நேரத்துல இவன் நடுவுல பூந்து அவ உயிரை எப்படி காப்பாத்தினான்னே தெரியலையே. பொழைக்க வச்சுட்டானே, இவன் நல்லா இருப்பானா? அமிர்தா இப்ப எப்படிமா இருக்கு? வயிற்று வலி குறைஞ்சதா? கொஞ்சமாவது உனக்கு தெம்பு வந்திருக்கா? சரோஜா, நாம இங்கேயே இருந்தா அமிர்தாவுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நாம எல்லாரும் வெளியே போலாம். அவ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஆஹா, அப்படியே நல்லவ மாதிரியே பேசிட்டே ராஜி. மனசுக்குள்ள அமிர்தா எப்படியாவது சாகணும்னு நினைச்சாலும் விக்ரம் சரோஜா முன்னாடி அப்படியே கருணாமய் மாதிரி பில்டப் கொடுக்குற. உன் நடிப்பை மிஞ்ச ஆளே இல்லம்மா. மன்னிச்சிருங்க அத்தை. அமிர்தாவுக்கு குணமாகுதுங்கிற சந்தோஷத்துல நாம எல்லாம் இங்க இருந்து அவளை டிஸ்டர்ப் பண்றோன்ற விஷயத்தையே மறந்துட்டேன். எங்க வாங்க நம்ம எல்லாரும் வெளியில போலாம். அத்தை சொன்ன மாதிரி அமிர்தா ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க போலாம். நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடிக்கிட்டு வந்தேன். நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா உங்ககிட்ட மனசு விட்டு பேச முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, முதல்ல உங்களுக்கு குணமாகட்டும். நான் திரும்ப திரும்ப உங்களை பார்க்க வந்துகிட்டே இருப்பேன். நிதானமா உங்ககிட்ட பேசிக்கிறேன். பாபா, என்ன பாபா இது? செடி மறுபடியும் பச்சை ஆயிடுச்சு.
நீங்க என்னமோ இந்த செடி மொத்தமா காஞ்சு போச்சுன்னா அந்த நாகராணி செத்த மாதிரின்னு சொன்னீங்க. பாருங்க, செடி மறுபடியும் பச்சை ஆயிடுச்சு. அப்படின்னா நாகராணி மறுபடியும் பொழைச்சிட்டான்னு அர்த்தமா? ஜெய் மகாகாளி. சொல்லுங்க பாபா, நாகராணி மறுபடியும் உங்க மந்திர சக்தியிலிருந்து தப்பிச்சிட்டாளா பாபா? ஆமா ருத்ரா, அந்த நாகராணி உயிர் பழைச்சுக்கிட்டான். அது எப்படி பாபா? நீங்க என்னமோ அந்த கட்டுப்பாட்டுல இருந்து நாகராணியால தப்பிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி தப்பிச்சா? அவ மனித ரூபத்துல இருக்கிற நாகராணி அவளால மறுபடியும் பாம்பா மாற முடியாது. பாம்பா மாறலனா அவ உயிர் போயிடும்னு சொன்னீங்க. அதே மாதிரி அவ மறுபடியும் பாம்பா மாறணும்னா அதுக்கு நாக வேற வச்சு அவ உடம்ப தொடணும். இல்ல நீங்களே மனசு மாதிரி அந்த கட்டுப்பாட்டுல இருந்து அவளை விடுவிச்சாதான் முடியும். அவ உயிர் போகிற நேரம் வந்து கடைசி நேரத்துல அவ தப்பிச்சிருக்கானா எப்படி பாபா? சொல்லுங்க, அவ எப்படி உயிர் பொழைச்சான்னு சொல்லுங்க. பைரவா, உன்னுடைய பக்தன் பைரவனோட தோல்வி உன்னை சந்தோஷப்படுத்துதா? என்ன தவறு செஞ்ச? எதுக்காக என்னை இப்படி துன்பப்பட வைக்கிற? நாகவேரை கொண்டு வந்து என் மேல அதை வச்சு என் உயிரை காப்பாத்தின அந்த புண்ணியவான் யாரு? அவரோட முகம் என் கண்ணுக்கு சரியா தெரியல. எனக்கு அவர் மட்டும் வரலன்னா நிச்சயமா நான் உயிர் படைச்சிருக்க மாட்டேன். அவரு சிவனோட அவதாரம் தான், பரமசிவன் தான் மனுஷ ரூபத்துல வந்து காப்பாத்திருக்காரு. அந்த நாகவேறு எப்படி அந்த நாகராணிக்கு கிடைச்சது? இப்ப அவ என்னுடைய மந்திர சக்திக்கே சவாலா நிக்கிறா. அவளை பலி கொடுக்கறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் காலத்தை கடத்துற? திரும்ப திரும்ப நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். ஏன் இப்படி பண்ற? சொல் கால பைரவா, சொல். ஜெய் மகாகாளி. அப்படின்னா அந்த நாகராணி அந்த நாகவேரோட உதவியால தான் தப்பிச்சாளா? அது மூலமா தான் உங்க கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே போயிருக்காளா? ஆமா, நாகவேரோட உதவி கிடைச்சதாலதான் அந்த நாகராணி உயிர் பழைச்சிருக்கா. ஆனா அந்த நாகவேறு நாக உலகத்துல மட்டும்தான் கிடைக்கும்னு சொன்னீங்க. சொன்னேன், ஆனா அத தவம் பண்ணி அடைஞ்சவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கடும் தவம் பண்ணவங்க கையில மட்டும்தான் அது இருக்கும். ச்சே, அப்படி கடுமையான தவம் பண்ண ஒரு சித்தர் மூலமா தான் அந்த நாகராணி என் கட்டுப்பாட்டில் இருந்து போயிட்டா. அப்படின்னா உங்க சக்தி சித்துக்களை மீறினவங்களும் இருக்காங்களா? அப்படி இருந்தா யாரு அவங்க? எங்க இருக்காங்க? ரொம்ப அருகாமையில தான் இருக்காங்க. அவளை என் பிடியில சிக்க விடாம யாரோ அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா தற்சமயத்துக்கு அவங்க யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல ருத்ரா. ஆனா என்னோட பிடியில இருந்து அவங்க ரொம்ப நாள் தப்ப முடியாது ருத்ரா. சிக்குவாங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த நாகராணி கூட சேர்த்து அவரையும் நான் அழிச்சே தீருவேன். அவங்கள கூண்டோட அழிக்கிறேன். ஜெய் மகாகாளி. இந்த சின்ன காணிக்கையை ஏத்துக்கிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. ஐயோ, இது என்னது? இவங்க என்னை விட வயசுல பெரியவங்க. இவங்களை என் கால விழ வச்சு இவங்களை நான் ஆசீர்வாதம் பண்றதா? இதெல்லாம் வேண்டான்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கனே. 100 வருஷம் சந்தோஷமா இருங்க. ஓம் நம சிவாய்.
ராஜி, என்ன இந்த சாமி இவங்களை இப்படிலாம் ஆசீர்வாதம் பண்றான்? நாம இவங்களை மேல அனுப்புறதுக்காக பிளான் பண்ணா 100 வருஷம் சந்தோஷமா இருன்னு வாழ்த்துறான். என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், விடுங்க. இந்த ஆளு சொல்லிட்டா உடனே ஆயுஸ் கூடிடும் நினைக்கிறீங்களா? அப்ப நான் கிளம்புறேங்க. ஆண்டவன் உங்களுக்கு நல்லதே செய்வோம். போயிடு, வராத. कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि भवं भवानी सहितं नमामि கருணா, அர்ஜுன் ஃபோன் எடுக்கிறானாப்பா? இல்லம்மா, ஃபோன் போயிட்டு இருக்கு, ஆனா ரிசீவ் பண்ண மாட்டான். என்ன ஆச்சு அவனுக்கு? ஃபோன் எடுத்து பேசினா குறைஞ்சிருவானா? வர வர இந்த பையன் ரொம்ப ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். முன்னெல்லாம் பகல்ல தான் ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா, இப்பெல்லாம் நடுராத்திரி ஆனாலும் வரமாட்டேங்கிறான். அவனை இப்படியே விட்டு வச்சா நிச்சயமா கைமீறி போயிடுவான். வர வர நம்ம அர்ஜுன் தலைக்கு மேல உட்கார்ந்து ஆடுறான். இந்த வீட்ல அவனை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கானா? வீட்டுக்கு வரட்டும், ஒரு வழி பண்றேன். நீங்க கோவப்படாம இருங்க அத்தை. அர்ஜுன் எவ்வளவு லேட்டா வந்தாலும் ஃபோன் ரிசீவ் பண்ணாம இருந்ததே இல்ல. இன்னைக்கு என்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டானோ என்னவோ, அதனாலதான் ஃபோன் கூட எடுக்காம இருக்கான் போல இருக்கு. ஹேமா, முதல்ல உன் பிள்ளைக்கு வக்காலத்தை வாங்குறத நீ நிறுத்து. 25 வயசு முடியறதுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். இல்லனா உயிருக்கு ஆபத்துன்னு தெரியும்ல. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு பிடிச்சிருக்கிற நாகதோஷத்துக்கு இன்னும் பரிகாரம் முடியலையே. எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு கவலையா இருக்கு. ஆனா நீங்க யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரியும் அத்தை. ஆனா அர்ஜுன், அவருக்கு என்ன ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நம்ம கருணா மாதிரி அர்ஜுனனுக்கு கடவுள் மேல பயம், பக்தி, பூஜை, புரஸ்காரம் எதுலயும் நம்பிக்கை இல்லையே. கடவுள் மேல அவனுக்கு பயம், பக்தி இருந்திருந்தா அந்த கடவுளே அவனுக்கு துணையா இருப்பான்னு நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். எந்த நேரத்துல அவனுக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. எங்க போனானோ தெரியலையே. இத பாரு கர்ணா, அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவனுக்கு கண்டா இருக்கு. இன்னும் 2 மாசம் அவனை எங்கேயும் தனியா அனுப்பக்கூடாதுன்னு சாஸ்திரியா சொல்லிருக்காரு. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா இனி அவனுக்கு எந்த கண்டமும் இருக்காது. ஆனா அது வரைக்கும் அவனை தனியா எங்கேயும் அனுப்ப வேண்டாம். அவன் எங்கேயாவது போனா நீயும் கூட போயிட்டு வா. என்ன பாட்டி நீங்க இப்படி சொல்றீங்க? அர்ஜுனை தனியா எங்கேயும் அனுப்ப வேண்டாம்னு சொல்றீங்க? அவன் என்ன எல்கேஜி படிக்கிற குழந்தையா? இல்ல பாட்டி, செய்யற வேலையெல்லாம் விட்டுட்டு அர்ஜுனுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்க சொல்ற மாதிரி என் வீட்டுக்கார போக சொல்றீங்களே, அதான் கேட்டேன். இதுக்குதான் இவர் இவ்வளவு தூரம் படிச்சிருக்காரா? சித்ரா, கோவப்படாதீங்க பாட்டி. இது பாருங்க, உங்களுக்கு அர்ஜுன் மேல அவ்வளவு பாசம் இருந்தா வீட்லயே கட்டி போடுங்க. ஆனா ஏன் புருஷன் அவன் பின்னாடி போக மாட்டாரு. பரவாயில்லையே கருணா, உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லாவே பேச கத்துக்கிட்டா. ஹேமா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து
இத்தனை வருஷங்களாச்சு ஒரு நாள் கூட என் முகத்துக்கு நேரா நின்று பேசுனதில்ல. ச்சே. ஏய் சித்ரா, பாட்டி முன்னாடி அறிவில்லாம ஏன் இப்படி பேசுற? அவங்க இந்த வீட்டு பெரியவங்க. அவங்க கிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாது காமன் சென்ஸ் இல்ல? என்னங்க இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு என்ன திட்டுறீங்க? இல்ல அர்ஜுன் உங்களை விட வயசுல சின்னவன் தானே, அவன் தான் உங்க பின்னாடி நியாயமா சுத்திக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அவனை விட நீங்க தான் வயசுல பெரியவர். நீங்க அவனுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்கணும்னா எப்படி? நான் உங்க பொண்டாட்டிங்க, எனக்கு கஷ்டமா இருக்காதா? ப்ளீஸ் சித்ரா, இதுக்கப்புறம் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசின நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ இந்த வீட்டு மருமக, அவ்வளவுதான், எஜமானி இல்ல. இந்த வீட்டுல பாட்டி என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கும். இனிமே அவங்க பேசும்போது நீ குறுக்க பேசினாலும் இல்ல அவங்க பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். டேய் போட்டும் விடுறா கருணா. இப்ப எதுக்கு இதுக்கு போய் இவ்ளோ கோவப்படுற? சித்ரா சின்ன பொண்ணுடா, ஏதோ தெரியாம அவ இஷ்டத்துக்கு பேசிட்டா. நீ இப்ப எதுக்கு அதை பெருசு பண்ற? விட்டுடு. அப்படி இல்லம்மா, இவ உன்னை சும்மா இருன்னு சொல்றேன்ல. நீ எதுவும் பேச வேண்டாம். சித்ரா நீ உள்ள போமா. இல்ல அத்தை, இப்ப நான் பேசினதுல ஏதாவது தப்பு இருக்கா? என் புருஷனை பத்தி நான் கவலைப்படுறது தப்பா? சித்ரா நீ உன் புருஷனை பத்தி மட்டும்தாமா யோசிக்கிற. ஆனா அத்தை அப்படி இல்ல, அவங்க இந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரை பத்தி யோசிக்கிறாங்க. நீ இன்னும் வயசுல சின்னவதா, உனக்கு இப்ப இத பத்தி எதுவும் புரியாது. போக போக புரிஞ்சுக்குவேன். போ உள்ள போமா. டேய், நாகராணிய பழி வாங்குறதெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. டேய், ருத்ரன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான், அந்த நாகராணி செத்து போயிட்டாலாம். இப்ப வந்திருக்கிறவ நாகராஜாவுக்கும் நாகராணிக்கும் பிறந்த பொண்ணா. ஏண்டா இப்படி அதிர்ச்சி ஆகுற? இந்த குளிர்லயும் உனக்கு வேத்து குட்டுதோ? வேர்த்து கொட்டல ருத்ரா, பயமா இருக்குடா. பயமா? என் கூட இருந்துகிட்டு பயம்ன்ற? இந்த ருத்ரம் இருக்கிற இடத்துல பயம்ன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. பயத்துக்கே பயத்தை கொடுக்கிற ருத்ரன்டா நானு. நாகராஜாக்கும் நாகராணிக்கும் பிறந்த பொண்ணை பத்தி இவங்கிட்ட சொல்லிட்டியா? அறிவில்ல உனக்கு? ஏன் இவன் கிட்ட சொன்ன? தொட்டத்துக்கெல்லாம் பயந்து சாவறவன். டே பிரகாஷ், எதுவும் ஆகாது, தைரியமாயிர, பயப்படாத, நான் இருக்கண்டா. அது எனக்கும் தெரியும் ருத்ரா, உன் கூட இருந்தா எனக்கு பயமே வராது. ஆனா அவனான ஏன்டா இழுக்கிற? என்னன்னு சொல்லு. தக்ஷகவனம், நாகராஜா, நாகராணி எல்லாமே பாம்பு உருவத்துல எனக்கு தெரியுதுடா. கண்ணை மூடினா போதும், எல்லாம் பாம்பா தெரியுது. அன்னைக்கு நாம நாகராஜா நாகராணிய சாகடிச்சோம்ல, அது திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருதுடா. இங்க பாரு, அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்ச அன்னைக்கு மறக்கணும்னு சொல்லிருக்கனா இல்லையா? எதுக்கு திரும்ப திரும்ப அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? பழசையே நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் மனசு ஒருநிலைப்படாம ரொம்ப அவதிப்படும். நம்ம நிம்மதி ஒரே அடியா போயிடும். நீ சொன்ன மாதிரி நான் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ண, ஆனா முடியலையே. நான் என்ன பண்றது? அது சரி, நீங்க சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக தானே பாபா கிட்ட கேட்டு உங்களுக்கு தாயத்தை வாங்கி கொடுத்தேன். அந்த தாயத்து நம்ம கழுத்துல இருக்கிற வரைக்கும் யாராலையும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் விட பெருசா அந்த பாபாவை நம்மளை காப்பாத்துறதுக்கு நிக்கிறாரு. இனிமே நமக்கு நாகராணியை பத்தின பயமே வேண்டாம், நிம்மதியாயிரு. அதெல்லாம் சரிதான் ருத்ரா. அந்த பாபாவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, சித்தெல்லாம் தெரியும். அவர் நினைச்சா எவ்வளவு பெரிய அதிசயத்தை வேணாலும் செய்வாரு. அப்படி இருக்கும்போது அந்த நாகராணி அவரோட மந்திர சக்தியில இருந்து எப்படி தப்பிச்சு போனா? அது புரியாம தான் நானும் குழம்பிக்கிட்டு இருக்கேன். பாபாவோட சக்தி என்ன, பலம் என்னன்னு நானே என் கண்டால பார்த்திருக்கேன்டா. ஆனா பாபாவோட சக்தி ஏதோ ஒரு சக்தி தடுக்குதுடா. எந்த சக்தியோட உதவியால அவ தப்பிச்சிருக்கான்னு நாம தெரிஞ்சுக்கிட்ட அந்த சக்தியை வேட்டையாடியே தீருவோம். நீங்க வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அந்த நாகராணி நம்மள பழி வாங்கிட்டா என்ன பண்றது? பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாம நான் உங்களை பாத்துக்கிறேன்.
ஏதோ கார் வந்த சத்தம் கேட்டுச்சு. ஆமா பாட்டி, சத்தம் கேட்டு தான் நானும் வந்தேன். மோஸ்ட்லி அர்ஜுன் தான் வந்திருக்கணும். நான் போய் பார்க்கறேன். நானும் வரேன். சரி வாங்க. பாட்டி, நீங்க இன்னும் தூங்கலையா? நான் தூங்குறது இருக்கட்டும்டா. இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? அது பாட்டி, அது வந்து எங்க வேணாலும் போடா. இந்த இடத்துல தான் இருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொன்னா குறைஞ்சு போயிடுவியாடா? டேய், நீ ஃபோன் பண்ணலனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் நாங்க ஃபோன் பண்ணும்போது நீ ஆன்சர் பண்ணி சொல்லலாம்ல. சொல்லுடா, எங்க போயிருந்த? வீட்டுக்கு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரமாச்சு? அது வந்து பாட்டி, என்ன ஆச்சுன்னா அர்ஜுன், கார்ல என்ன பூப்பழம் வெத்தலை பாக்கலாம் இருக்கு? யாருக்கு?